உங்கள் மெக்கானிக்கு நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம். ரன்னிங்கில் திடீர்னு தண்ணி மூடி ஓப்பன் ஆகி ரிட்டன் வந்துச்சு. எல்லாம் தனியாக கூலண்ட் ஆயில் தண்ணி பாயில் அது ஓவர் ஹீட் ஏறுது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரேடியேட்ரு கீழே பார்த்திங்கன்னா எல்லாம் தனியாக இருக்கும். நம்ம ரேடியேட்ரு மூடி திறந்து பார்த்துக்கலாம். இங்கே எடுத்தோன்னே நம்ம எப்பவுமே திறக்கக்கூடாது. எப்படின்னா வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரெஷர் குக்கரோ சரி விசில் எடுக்காமல் நம்ம திறக்க மாட்டோம். அதே மாதிரி தான் கூலிங் பண்ணாமல் நம்ம திறக்கக்கூடாது. வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆட விட்டுட்டு ½ அன் ஹவர் கழிச்சிட்டு நம்ம மூடியை திறப்போம். கூலிங் வச்சு ரேடியேட்டர் மூடி திறக்கலாம். ஸ்ட்ரைட்டு டைரெக்ஷனில் இருக்கும்போது கிராஸ் டைரெக்ஷனில் வரணும். லாக்கிங் டைப்பு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே திறக்கணும். துணி வச்சு திறக்கிறது இன்னும் பெஸ்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு ஹீட்டில் இருக்கும். இப்போ திறந்துடலாம். லாஸ்ட் இதுக்கப்புறம் மூடி நவராது. அப்படியே கேப்பை எடுத்தோன்னா முடிஞ்சிச்சு. இதுலேயே எழுதிருக்கோம் டூ நாட் ஓப்பனு. அது ஹீட்டிங்காக சேஃப்டிக்காக கொடுக்குறான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி காமிப்போம். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மேலே ஏறுது. வண்டி கூலிங்கில் இருக்கும்போது உடனே ஏறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அது கேஸ் கிட்ட போயிருக்கு. ஹெட் பிரித்து வேலை பார்க்கணும். ஹெட்டோட சர்ஃபெக்ஸ் ஓவர் ஹீட்டில் சர்ஃபெக்ஸ் ஏரியா லெவல் இல்லாமல் போயிடும், பெண்ட் ஆயிரும். அதனால் நம்ம ஹெட்டு கழட்டிடலாம். ஹெட்டு பிரிக்கிற முன்னாடி இந்த காரணத்தெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். தண்ணி லீக்கேஜ் இருக்கா, வாட்டர் பம்ப்லேயே லீக்கேஜ் இருக்கா பார்த்துட்டோன்னா அதே மாதிரி தர்மா சாட்ரு வால்வு ஸ்டெக்காக இருந்தால் வால்வு மாற்றினா இல்லை எடுத்து போட்டுருங்க. ஃபேன் எல்லாம் அந்த டைமிங்கில் கரெக்டாக ஓடுதா அதை செக் பண்ணிக்கணும். அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரேடியேட்ரு எப்படி கண்டிஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை ரேடியேட்ரு சர்வீஸ் பண்ணி போட்டு பார்த்துக்கணும். அப்படி இல்லாட்டினா லாஸ்ட்டாக நம்ம தலையை கழட்டிட்டு தான் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான வீடியோ அடுத்த பதிவில் போட்டுடலாம். இதோட முடிச்சு